ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ நவமி வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு வித சிறப்பு இருக்கிறது என்று நம் அனைவருக்குமே தெரியும். அந்த திதிக்கு உரிய தெய்வங்களை நாம் வழிபாடு செய்யும் போது நமக்கு அதிக பலன் கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது. அந்த வகையில்தான் சஷ்டி திதி என்று முருகப்பெருமானையும், பஞ்சமி திதி என்று வாராகி அம்மனையும், அஷ்டமி திதி என்று கால பைரவரையும், சதுர்த்தி திதி என்று விநாயக பெருமானையும், இப்படி ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு தெய்வத்தை நாம் வழிபாடு செய்கிறோம். அந்த வகையில் நவமி திதி என்பது பெருமாளுக்கு உரிய திதியாக கருதப்படுகிறது. அந்த திதியில் பெருமாளை எந்த முறையில் வழிபட்டால் செல்வ செழிப்புடன் பேரும் புகழும் வாழ முடியும் என்றுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நவமி திதி என்பது பெருமாளுக்கு உரிய திதியாக கருதப்படுகிறது. ராமர் அவதரித்த திதியாகத்தான் இந்த நவமி திதி இருக்கிறது. அதனால் ராம நவமி என்று கொண்டாடப்படுகிறது. அப்படிப்பட்ட நவமி திதி என்று வீட்டிலேயே பெருமாளை வழிபாடு செய்வதற்குரிய எளிமையான வழிமுறைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். பங்குனி மாதத்தில் வரக்கூடிய இந்த நவமி திதியானது நம்மளுக்கு மார்ச் 27 அன்று வருகிறது. அன்றைய தினம் முழுவதுமே நவமி திதி இருக்கிறது என்பதால் இந்த வழிபாட்டை நாம் காலை 6:30 to 7:45 மணிக்குள் நீங்கள் செய்யலாங்க. உங்களுடைய வசதிக்கு ஏற்ப எந்த நேரத்தில் வேண்டுமென்றாலும் மேற்கொள்ளலாம். வீட்டு பூஜை அறையில் ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அதை தண்ணீர் ஊற்றி சுத்தம் செய்து கொள்ளுங்கள். பிறகு பச்சரிசி மாவினால் ஓம் ஸ்ரீம் ஹரி ஓம் என்று எழுத வேண்டும். பிறகு வாசனை நிறைந்த மலர்களை இந்த மந்திரத்திற்கு வைக்க வேண்டும். அடுத்ததாக ஒரு அகல் விளக்கை வைத்து அதில் நெய் ஊற்றி அந்த தீபமானது வடக்கு பார்த்தவாறு எரியும்படி வைக்க வேண்டும். பிறகு நெய்வேத்தியமாக ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை வைக்க வேண்டும். அடுத்ததாக நாம் இப்போது சொன்ன அந்த மந்திரத்தை 108 முறை உச்சரித்து மலர்களால் அந்த மந்திரத்திற்கு அர்ச்சனை செய்ய வேண்டும். பிறகு கற்பூர தீபதூப ஆராதனைகளை காட்டி வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ள வேண்டும். பச்சரிசி மாவினால் எழுதிய இந்த மந்திரத்தை மறுநாள் தான் சுத்தம் செய்ய வேண்டும். அன்றைய தினம் சுத்தம் செய்யக்கூடாது. மேலும் நெய்வேத்தியமாக வைத்த இனிப்பு பொருட்களை வீட்டில் இருக்கும் அனைவருக்கும் பிரசாதமாக தர வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. நாம் ஏற்றி வைத்திருக்கக்கூடிய தீபமானது குறைந்தது 1 மணி நேரமாவது எரிய வேண்டும். வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்று சித்தர்கள் கூறியிருக்கிறார்கள். அதாவது இந்த பரிகாரத்தை செய்யும் போது அந்த வகையில் நவமி திதியன்று பெருமாளை இந்த முறையில் வழிபாடு செய்து பேரும் புகழுடனும் செல்வ செழிப்புடனும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ முடியும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.